ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டதா சொல்றீங்க. ஆனால் இன்று வரை அது ஒரு வெளிப்படை தன்மையா இந்த கடையை மூடி இருக்கும், இதெல்லாம் மூடலன்றது ஒரு பட்டியலை நீங்கள் வெளியிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அது இன்னைய வரைக்கும் அந்த பட்டியல் ஆதாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனா 717 கடைகளை மூடனால் வருவாய் குறையதான் செய்யும், ஆனால் ஏறுவதாக காமிச்சிருக்கிறீங்க. டிவிக்கே பச்சையா மாட்டிருக்காங்க. ஆனா இதுக்குமே கீழே கமெண்ட்ஸ்ல முட்டு கொடுப்பானுங்க பாருங்களேன். கேள்வியை சட்டமன்றத்திலையும் கேட்டிருக்காங்க. 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல டாஸ்மார்க்ல இருந்து வர ரெவென்யூவை போர்காஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதாவது டாஸ்மார்க்ல இருந்து எவ்வளவு வருமானம் வரும், இந்த வருஷம் எவ்வளவு வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிற ஒரு இன்கம் 56,000 கோடி போட்டிருக்கீங்க. லாஸ்ட் இயர்ல டாஸ்மார்க்ல இருந்து வந்த ரெவென்யூவே 51,000 கோடி தான். அதாவது 5,000 கோடி அதிகமா எதிர்பார்க்கறீங்க. 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி 5,000 கோடி அதிகமா நீங்க வருமானம் வரும்னு எதிர்பார்க்கறீங்க? இப்ப எல்லாருக்குமே வர கேள்வி என்ன தெரியுமா? அப்ப உண்மையாவே 717 டாஸ்மார்க் நீங்க க்ளோஸ் பண்ணீங்களா? இப்ப என்ன முட்டு கொடுப்பாங்கன்னா 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணி லிஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இங்கதான் விஷயமே இருக்கு. எங்க ரிலீஸ் பண்ணீங்க? நீங்க 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்கீங்கன்னா எந்தெந்த டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டிரான்ஸ்பரண்ட் லிஸ்ட் டாஸ்மார்க்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இல்ல கவர்மெண்ட் வெப்சைட்ல நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க எங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க? அமைச்சரோட எக்ஸ் பக்கத்துல ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இது முறையான விஷயமா? டிவிகே காரங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியல, நாலேஜ் இல்ல, அதனாலதான் எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இது பக்காவா பிளான் பண்ண ஒரு விஷயம். ஏன்னு சொல்றேன். 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்க கவர்மெண்ட் ஆர்டரா இல்ல கவர்மெண்ட் வெப்சைட்ல ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான வேலிடான லீகல் டாக்குமெண்ட். சோ நாளை பின்ன இந்த 717 டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணது பொய், அதுல முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்க டாக்குமெண்ட் வச்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுத்துட முடியும். இப்ப இவங்க கிளவரா எக்ஸ்ல இதை ரிலீஸ் பண்ணதுனால சோ அந்த அமைச்சருக்கு கீழே உள்ள யாரோ தான் வந்து எக்ஸ் தளத்தை ஹேண்டில் பண்ணாங்க, அது கீழே உள்ள பர்சன் வந்து முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட முடியும். சோ ஈஸியா தப்பிக்கிறதுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் எக்ஸ் தளத்துல ரிலீஸ் பண்ணாங்க, கவர்மெண்ட் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணல. இந்த பினான்சியல் இயர்ல 5,000 கோடி டாஸ்மார்க்ல இருந்து அதிகமா நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பட்ஜெட் தாக்கல் பண்ற ஒரு அரசு. டாஸ்மாக் கடையில நீ கியூல என்ன கஷ்டப்பட வேணாம், நீ ஆன்லைன்ல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் புக் பண்ணிக்கலாம், நீ எப்படி புக் பண்ணணும் உனக்கு தெரியலையா, அதுக்கும் நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றேன்னு ரிலீஸ் பண்ற ஒரு அரசு. சோ இந்த அரசு டாஸ்மார்க்க கம்மி பண்ணிடும், டாஸ்மார்க்க பேன் பண்ணிடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். இதுவரையும் டிவிகே கவர்மெண்ட் டாஸ்மார்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு ரெவென்யூ சோர்ஸ் இதுவரையும் கண்டுபிடிக்கல, இதுக்கப்புறமும் கண்டுபிடிக்க போறது இல்ல. அதனால இந்த டாஸ்மார்க் அப்படிங்கிறது பேனும் ஆகாது, கம்மியும் ஆகாது, இன்னும் அதோட சேல் அதிகமாயிட்டு தான் போக போகுது. ஒருவேளை டிவிக்கே டாஸ்மார்க்க கம்மி பண்ணும், இதுல மாற்றம் கொண்டு வரும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாற்றம் கிடையாது, ஏமாற்றம்.